அன்பானவர்களே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவர்களே என்ன நினைச்சிருக்கோம், இது ஒரு பழைய கதை அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறேன்னு சொல்றார். 2000 உலகம் அழிய போது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படிங்கிற செய்தி பயங்கர பரவலாக இருந்துச்சு. அந்த வருஷம் பழைய வருட ஆராதனையில் எல்லாரும் பயபக்தியோடு ஜெபம் பண்ணாங்க. ஏசாமி வந்துடுவார், வந்தால் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஜெபித்தாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவர்களுக்கு அந்த 2000 ஆண்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பயபக்தியாக பாவரிக்கை செஞ்சாங்க. 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, உலகம் அழியலை. எல்லாரும் நினச்சாங்க, பழைய பாவத்துக்கு போக ஆரம்பித்தாங்க, கெட்ட வார்த்தை பேசினாங்க. 2012 உலகம் அழிய போது மாயன் கேலண்டர் சொல்லுதுன்னெலாம் சொன்னாங்க. அப்போவும் கிறிஸ்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா, கறி எடுக்கிறோமா, மட்டனா, சிக்கனா, பீஃபா அப்படிங்கிற பிரச்சனை தான் இருக்குது. உங்களை ஏசாமி இந்த பூமிக்கு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சீக்கிரம் வரப்போகிறார். ஏன் தாமதிக்கிறார்? 2000 வந்திருந்தா 2004 ரட்சிக்கப்பட்ட நான் நரகத்துக்கு போயிருப்பேன். அப்போ ஆண்டவர் தாமதிக்க 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 காரணம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்படணும் தான் தாமதிக்கிறார். ஸோ நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. உள்ளத்தில் ஏசாமிக்கு இடம் கொடுங்க, மனந்திரும்புங்க, ரட்சிங்க. இயேசு சீக்கிரம் வருகிறார். காட் மல்டிப்ளை யூ.